ரொம்ப முக்கியமான விஷயங்க. அண்ணாமலைக்கு இப்போ வந்து 3 மாசம் விரதத்துக்கு முடிக்க சொல்லி செருப்பு குடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்க பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனும், முன்னாடி இருந்த பாஜக தலைவர் எல். முருகன் அவர்களும். இத அவரு கட்சியில தலைவரா இருக்கும்போதே போட சொல்லியிருக்கலாம். இப்ப எதுக்கு போட சொல்றீங்க? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 330 தொகுதி இருக்கு. 330 தொகுதியில ஏதோ கோடிக்கணக்கில ஆள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 330 தொகுதியில ஏன் ஆள நிப்பாட்ட முடியல? அப்படிங்கிறது பெரிய கேள்வியா எப்பயுமே எழும்பிக்கிட்டே இருக்கு. லஞ்சம் இல்லாம ஒரு ஆட்சி அமையும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டோம். இப்ப என்னமோ என்டிகே அப்படின்னு சொல்லி புதுசா கூட்டணி வைக்கிறீங்க. என்டிகேல இருக்கவங்க தான் வந்து திமுகவுக்கு வராங்க. அதுவும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க லஞ்சம் வாங்காம எத்தனை பேர் இருக்காங்க? செந்தில் பாலாஜி மாதிரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பொதுஜன மக்களா எங்களால எங்களோட அடிப்படை வாழ்க்கையே போக்கிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு